ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குரு கிருபா சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இதுக்கு முன்னாடி வந்து முகலாயர்கள் பற்றி இருக்கிற இப்போது அந்த பார்த்துட்டோம். பாபர் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஹுமாயூன் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஷெர்ஷா பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இந்த மாதிரி அவங்கள பற்றியெல்லாம் பார்த்துட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அவங்கள பற்றி மன்னர்கள் எப்படி இருந்தாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து அவங்களோட சமுதாயம், இலக்கியம், அதுக்கப்புறம் அறிவியல் தொழில்நுட்பம், அதுக்கப்புறம் அவங்க எழுதின நூல்கள், சுயசரிதை, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முகலாயர் சமுதாயத்தில் பாப்புலேஷன் வந்து 16th செஞ்சுரியில் வந்துட்டு 15 கோடியாக இருந்துச்சு. அதே மாதிரி 18th செஞ்சுரியில் 20 கோடியாக மாறுச்சு. ஓகே ஓகே வாங்க. முக்காடம் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் கிராமத்தின் நிர்வாக உறுப்பான பஞ்சாயத்து என்ற அமைப்பு உருவாக்குனாங்களாம். முக்காடம் என்று அழைக்கப்பட்ட கிராம தலைவர்கள் கிராமத்தின் நிர்வாக அமைப்பான பஞ்சாயத்து என்ற அமைப்பு உருவாக்கினார். ஹக்கீம்னா மருத்துவர்கள். ஊதியம் பெறும் ஒருவருக்கு வந்து மதாத் கி மாஸ் எனப்பட்ட மானியத்தை பெற்றனர். ஊதியம் பெறும் ஒருவர் பக்கம் என்ன பெற்றாங்க? மதாத் கி மாஸ். சமூகத்தின் அடிமட்டத்தில் இருந்த மக்களில் ஆண்கள் வந்து லங்கோடி எனப்பட்ட கௌபீரத்தையும் பெண்கள் வந்து சேலையும் அணிந்தாங்க. சமூகத்தின் அடிப்படையில் இருந்த சமூகத்தில் அடிமட்டத்தில் இருந்த மக்கள் ஆண்கள் வந்து லங்கோடி எனப்பட்ட கௌபீரத்தையும் பெண்கள் வந்து சேலையும் அணிந்தாங்க. அபுல் பாசல். இப்போது அக்பரோட அவையில் இருந்த 2 பேர் வந்து ரொம்ப முக்கியமான, ஒன்று அபுல் பாசல், இன்னொன்று அபுல் பைசி. சரிங்களா? அதில் அவங்க 2 பேர் முக்கியம். அது எதுன்னு அவங்க அபுல் பாசல்ன்றது ஐனி அக்பரியில் வந்துட்டு ஜமீன்தார்கள் ஆவதற்கான தகுதியுடைய ஜாதிகளை பற்றி. அப்போ என்னன்னா ஜாதி அடிப்படையில் ஜமீன்தார் தேர்ந்தெடுத்துட்டு இருக்காங்கன்ற ஐனி அக்பரில் அபுல் பாசல் வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அக்பரோட ஆட்சி காலத்தில் 15% மேற்பட்ட பிரபுக்கள் ராஜபுத்திரர்களாக தான் இருந்தாங்க. அக்பரோட ஆட்சி காலத்தில் 15% மேற்பட்ட பிரபுக்கள் ராஜபுத்திரர்களாக தான் இருந்தாங்க. அங்கே வந்து கைத் கத்ரி என்ற அதிகாரிகள் இருந்தாங்க. இங்கே வந்து கைத் கத்ரி என்ற அதிகாரிகள் இருந்தாங்க. முஸ்லீம் மணப்பெண்ணை திருமணத்தின் போது மகர் என்னும் மணப்பரிசை முஸ்லீம்களுக்கு கல்யாணம் நடக்கும்போது முஸ்லீம் மணப்பெண்கள் கல்யாணம் நடக்கும்போது ஒரு மணமகன் வந்து மணமகளுக்கு கட்டாயம் தரணுன்ற ஒரு பொருள் பெறுத மகர் மணப்பரிசு பெறுவதற்கு உரிமை பெற்றிருந்தேன். சரிங்களா? ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், பொருளாதாரம் வந்து காடு சார்ந்த பொருளாதாரம் தான் நம்ம அக்பர்ன்ற பாருங்கள். முகலாயர் காலத்துலேருந்து காடு சார்ந்த பொருளாதாரம். வேளாண்மை வந்து பொருளாதாரத்தோடு அடித்தளமாக இருந்துச்சு. வேளாண்மை பொருளாதாரத்தின் அடித்தளம். முக்கிய பாசன முறையாக கிணற்று நீர் பாசனம். முக்கிய பாசன முறையதே கிணற்று நீர் பாசனம். ராஃபி, கேரிப் ஆகிய இரு வேளாண் பொருள் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகள் வந்து ஐனி அக்பரி பட்டியலிடுகிறது. ராஃபி, கேரிப் ஆகிய இரு வேளாண் பொருள் பயிர் செய்யப்பட்ட பயிர் வகைகளை அபுல் பாசல் எழுதிய ஐனி அக்பரி வந்து பட்டியலிடப்படுகிறது. புகையிலை, மக்காச்சோளம் எந்த நூற்றாண்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. அன்னாச்சி பழம் 16ஆம் நூற்றாண்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவர் வந்து முகலாயர் காலம் முக்கிய வணிக பெயராக இருந்துச்சு. எதுனா அவர் வந்து முகலாயர் காலம் முக்கிய வணிக பெயராக இருந்துச்சு. வங்காளத்தில் பட்டு உற்பத்தி மையம். வங்காளம் வந்து பட்டு உற்பத்தி மையம். முக்கியமான வரி நிலவரி, விளைச்சலில் ஒரு பங்கு. முக்கியமான வரினா நிலவரி, விளைச்சல் ஒரு பங்கு. அக்பர் வந்து ஜப்தி என்ற முறையை தோடர்மால் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணார். அக்பர் வந்து ஜப்தி பண்ண சொன்னார். அதை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார்? தோடர்மால். ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள். விவசாயிகள் வந்து ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய வரிகள் குறித்த அட்டவணை என்ன சொன்னாங்க? தஸ்தர். விவசாயிகள் ஒவ்வொரு ஆண்டும் செலுத்த வேண்டிய வரிகள் குறித்த அட்டவணை என்ன சொன்னாங்க? தஸ்தர். கர்கானான்னா தொழிற்கூடங்களில் விலை உயர்ந்த கைவினைப் பொருட்கள் உற்பத்தி செய்யப்பட்ட, அதுக்கு பேர் தான் கர்கானா. தொழிற்கூடங்களில் விலை உயர்ந்த கைவினைப் பொருள் வந்து உற்பத்தி பண்ணாங்க, அதுக்கு பேர் கர்கானா. வர்த்தகம், வாணிபம் பற்றி பார்ப்போமா? பாஞ்சாரா எனும் நாடோடி வணிக இனக்குழு வந்து பெரும்பாலான பொருட்களை தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்ல நிபுணத்துவம் பெற்றிருந்தது. இது பாஞ்சாரா எனும் நாடோடி வணிக இனக்குழு பெருமளவிலான பொருட்களை தொலைதூர பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் நிபுணத்துவம் பெற்றிருந்தார். நெக்ஸ்ட் அரிசி, சர்க்கரை, அதுக்கப்புறம் மஸ்லின் பட்டு, உணவு தானியம் ஏற்றுமதி செய்வது வங்காளம் வந்து முக்கிய மையமாக இருந்துச்சு. அரிசி, சர்க்கரை, மஸ்லின் பட்டு, உணவு தானியம் ஏற்றுமதி செய்வதில் வங்காளம் வந்து முக்கிய மையமாக இருந்துச்சு. பருத்தி துணி உற்பத்தியில் சோழமண்டல கடற்கரை புகழ் பெற்றது. பருத்தி துணி உற்பத்தி பண்ணுறதுக்கு எது புகழ் பெற்றிருந்தது? சோழமண்டல கடற்கரை. காஷ்மீரில் சால்வை, தரை விரிப்பு, கைவினைப் பொருட்களில் லாகூர். காஷ்மீர் சால்வை, தரை விரிப்பு, கைவினைப் பொருட்களுக்கெல்லாம் எங்கே ஃபேமஸ்னால் லாகூர். பொருட்கள் இடமிட்டு இடம் செல்வதற்கு உண்டி என்றழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின. பொருட்கள் இடமிட்டு இடம் செல்வதற்கு உண்டி என்றழைக்கப்பட்ட கடன் பத்திரங்கள் உதவின. சரிங்களா? நெக்ஸ்ட்டு சராய்கள்னா ஓய்வு விடுதிகள். வணிகர்கள் பயணத்தில் ஊக்குவிக்க. சராய்ன்றது ஓய்வு விடுதிகள். வணிகர்கள் வந்து பயணத்தை ஊக்குவிக்கிறதுக்கு இந்த சராய்கள் வந்து ஓய்வு விடுதியில் ஓய்வு எடுத்துகிட்டு வணிகம் பண்ணுறதுன்ற மாதிரி யூஸ் பண்ணாங்கன்னு சொல்ல வராங்க. முகலாய பேரரசில் கடற்படை இல்லை, அவங்களோட வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணம்னு சொல்கிறாங்க. முகலாய பேரரசு கடற்படை இல்லாததான் அவங்களோட வீழ்ச்சிக்கு இதுவும் ஒரு காரணம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு மதம்.
வைணவ மதத்தோட நூற்றாண்டு வந்து 16 17ஆம் நூற்றாண்டு. வைணவ மதத்தோட நூற்றாண்டுன்னு பார்த்தா 16 17ஆம் நூற்றாண்டு. ராமர் வழிபாட்டு முறை வந்து துளசிநாதர் ஆரம்பித்தார். அவர் வந்து துளசிநாதர் ராமசரித மானசன்னு சொல்கிறாங்க. துளசிநாதர் ராமசரித வல்லபாச்சாரியார் அவரோட மகன் வந்து வித்தால்நாத். வல்லபாச்சாரியோட மகன் வந்து வல்லபாச்சாரி வந்து கிருஷ்ணர் வழிபாட்டை வந்து பரப்பினார். அவர் வந்து வல்லபாச்சாரியார் வந்து சூர்தாஸ் சூர் சராவளி எனும் இலக்கியத்தை உள்ளூர் மொழியில் எழுதினாராம். சூர்தாஸ் சூர் சராவளி எனும் இலக்கியத்தை உள்ளூர் மொழியில் எழுதினார். ஏக்நாத் துக்காராம் மகாராஷ்டிராவை சேர்ந்த பக்தி இயக்க கவிஞர் தான் ஏக்நாத் துக்காராம். சரிங்களா. நெக்ஸ்ட்டு வியாசராயரால் அறிமுகம் பண்ண வியாசராயரால் அறிமுகம் பண்ண இயக்கம் தான் தசரத இயக்கம். வியாசராயரால் அறிமுகம் பண்ண இயக்கம் தான் தசரத இயக்கம். எந்த பகுதினா கர்நாடகா சேர்ந்த பகுதியை சேர்ந்தது. தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தோரின் இயக்கமாக இது மாறிச்சான். வியாசராயரால் அறிமுகம் பண்ண இயக்கம் தசரத இயக்கம். எந்த பகுதி? கர்நாடக பகுதி. தாழ்த்தப்பட்ட ஜாதிகளை சேர்ந்தோரின் இயக்கமாக இந்த தசரத இயக்கம் மாறுச்சு. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், கபீர் இந்த மதத்தில் வருதில்ல அதனால வருது. கபீர்ன்றது ஒரு நெசவாளர். பக்தி இயக்கத்தை மிக முக்கியமான ஆளுமை யாருன்னு கேட்டால் கபீர்னு சொல்லுவான். முழுமையான ஒரு கடவுள் கோட்பாட்டை வந்து முன்வைக்கிறார். முழுமையான ஒரு கடவுள் கோட்பாடு. ரவிதாஸ்ன்றது தோல் பதனின தொழில் செய்கிறவர். ரவிதாஸ்ன்னு தோல் பதனின தொழில். சைன்ன்றது சிகை அலங்கார தொழில். கடவுள் ஒருவரேன்னு சொன்னவர் குருநானக் நம்பினா. கடவுள் ஒருவரேன்னுட்டு குருநானக் வந்து நம்பினார். சீக்கியர்களோட புனித நூல் குரு கிரந்த சாஹிப். சீக்கியர்களோட புனித நூல் என்னன்னா குரு கிரந்த சாஹிப். இஸ்லாமிய மதகுரு ஷேக் ஃபரீத். இஸ்லாமிய மதகுரு யார்? ஷேக் ஃபரீத். சூபிசம் ஈரானில் உதயமான கோட்பாடு. சூபிசம்ன்றது ஈரானில் உதயமான கோட்பாடு. தொடர்கால கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் வந்து கத்தோலிக்கர்கள். தொடர்கால கிறிஸ்துவ மத பரப்பாளர்கள் யார்? கத்தோலிக்கர்கள். டேனியரோட ஆதரவில் லூத்தரன் மத பரப்பாளர்கள் 1706 தரங்கம்படி வந்தாங்க. டேனியரோட ஆதரவில் லூத்தரன் மத பரப்பாளர்கள் வந்து 1706 தரங்கம்படி வந்தாங்க. அவரில் சீகன் பால்வுக்கு சீகல் பால்ன்றவர் விவிலியன் புதிய ஏற்பாட்டு வந்து 1714 தமிழில் மொழிமையாக செஞ்சுருப்பார். யார்? சீகன் பால்க்கு. இதோட விவிலியத்தோட புதிய ஏற்பாட்டு எப்போது 1714 தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா. ஓகே. நெக்ஸ்ட் அறிவியலும் தொழில்நுட்பமும். சரிங்களா. பாருங்கள், ஐரோப்பாவில் இருந்த பல்கலைக்கழகங்களுக்கு நிகராக இந்தியாவில் கல்வி நிறுவனங்கள் இல்லை. ஐரோப்பாவில் இந்த அளவுக்கு ஐரோப்பாவில் இருக்கிற கல்விகள் நிகராக இந்தியாவில் பல்கலைக்கழகம் இல்லைன்னு சொன்னவர் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்னியர். யார்? பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த பெர்னியர். அக்பரோட அவைக்கல புலவரான பெய்சி. அக்பரோட நான் சொன்னால அபுல் பாசல் 2 பேர். அபுல் பாசல் பற்றி பார்த்தோம். ஐன் அக்பர் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த ராஃபி ஹாரி பற்றி சொல்லியிருந்தார். பொருளாதாரத்தை பற்றி சொல்லியிருந்தார். அக்பர் நாமாவாஸ் பற்றி சொல்லியிருந்தார். பெய்சி என்ன பண்ணியிருக்கார் பாருங்கள், பாஸ்கராச்சாரியாரின் புகழ்பெற்ற கணித நூலான லீலாவதி வந்து மொழிபெயர்ச்சிருக்கார். யார்? அபுல் பெய்சி. நீரை இறைப்பதற்கு பாரசீக சக்கரம் யார் காலத்தில் இருந்தால் பாபர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. நீரை இறைப்பதற்கு பாரசீக சக்கரம் பாபர் காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. வரிசையாக விசை சக்கரங்கள் பொருத்தப்பட்டு சற்றே கடினமான நீர் இறைக்கும் இயந்திரம் பதேபூர் சிக்ரி நிறுவப்பட்டதாம். வரிசையாக விசை சக்கரங்கள் பொருத்தப்பட்டு சற்றே கடினமான நீர் இறைக்கும் எங்கே இருந்துச்சு? பதேபூர் சிக்ரி. வைரத்தை கட் பண்ணுற அளவுக்கு பெல்ட் டில்லில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வைரத்தை கட் பண்ணுற டில் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா. ஓகே. நீங்கள் பாருங்கள், கப்பலோட ஒட்டகம் என சொல்லப்படும் தொழில்நுட்பத்தை உலகத்திலேயே கண்டறிந்த முதல் மனிதர் யார்? மாமனிதர் அக்பர். இந்தியா வந்து டெக்னாலஜியில் பின்னோக்கி இருக்குதுன்னு சொன்னவர் இர்பான் ஹபீப். இந்தியா வந்து டெக்னாலஜியில் பின்னோக்கி இருக்குதுன்னு சொன்னவர் இர்பான் ஹபீப். நெக்ஸ்ட் கட்டிடக்கலை. தில்லியில் புராண கிலா, பீகாரில் சாசாரம். தில்லியில் புராண கிலா, பீகாரில் சாசாரம். அக்பரோட ஆட்சி காலத்தில் உமாயூனோட கல்லறை. ஏன்னா அக்பரோட அப்பா தானே உமாயூன். அவரோட கல்லறை வந்து உயர்த்தப்பட்ட தளத்தின் மீது வைக்கப்பட்டது. உயர்த்தப்பட்ட தளத்தின் வைக்கப்பட்ட கல்லறை உமாயூனோட கல்லறை. ஆக்ரா கோட்டை வந்து மணற்கற்களால் கட்டப்பட்டது. ஆக்ரா கோட்டை எதில் கட்டப்பட்ட? மணற்கற்களால் கட்டப்பட்டது. அக்பரோட கல்லறை ஆக்ராவில் சிக்கந்தருக்கு அருகில் இருக்குது. அக்பரோட கல்லறை எங்கே இருக்குது? ஆக்ராவில் சிக்கந்தருக்கு அருகில். ஜஹாங்கீர் வந்து நூர்ஜஹானோட தந்தையான இதிமத் உத்தவலாக்கு எழுப்பிய கல்லறை தான் வெள்ளை பளிங்கற்களால் முகலாயர் கட்டிய முதல் கட்டிடம். வெள்ளை பளிங்கற்களால் கட்டிட முதல் கட்டிடம் அந்த நூர்ஜஹான் தந்தைக்கான இதிமத் உத்தவலா கட்டிய கல்லறை தான். சரிங்களா. முகலாயரோட கட்டிடக்கலை ஷாஜகான் காலத்தில் தான் சிகரத்தை ஒட்டியது. ஏன்னா முகலாயரோட கட்டிடக்கலை எப்போது ஃபேமஸ் நல்லா பீக்கில் ஆச்சுன்னா ஷாஜகான் காலத்தில். செங்கோட்டை யார் கட்டினது? ஷாஜகான். ஆக்ராவில் மோதி மசூதி, டெல்லியில் ஜும்மா மசூதி கட்டினவரும் ஷாஜகான் தான். ஷாஜகானாபாத் என்ற பெயரில் ஒரு நகரத்தை ஷாஜகான் வந்து உருவாக்கியிருக்காரு. லாகூரில் பாதுஷாகி மசூதி எழுப்பினவர் யார்? அவுரங்கசீப். லாகூரில் பாதுஷாகி மசூதி எழுப்பினவர் அவுரங்கசீப். அவுரங்காபாத்தில் ரபியா உத்தவராணியோட பளிங்கிலான கலர் ஒன்று கட்டப்பட்டிருக்குது. எங்கே? அவுரங்காபாத்தில்
ரபியா உத்தவலானியின் பளிங்கான கல்லறை. அந்த கல்லறை பிபி மக்பரா பெண்ணோட கல்லறை எனப்படுகிறது. இந்த கல்லறை என்ன சொல்லுவாங்க? பிபி மக்பரா பெண்ணோட கல்லறை. மதுரா அருகில் பிருந்தாவனத்தில் கோவிந்தே கோயில் ஒன்று இருக்குது. மதுரா அருகில் பிருந்தாவனத்தில் என்ன கோயில்? கோவிந்தே கோயில். அதே மத்திய பிரதேசத்தில் ஒரிசா அருகில் சதுர்டின் ஜெனமிடத்தில் பீர்சிங் கோயில் இருக்குது. அதே மத்திய பிரதேசத்தில் ஒரிசா அருகில் சதுர்டின் ஜெனமிடத்தில் என்ன கோயில்? பீர்சிங் கோயில். சதுர்டின் ஜெனமிடத்தில் பீர்சிங் கோயில். நெக்ஸ்ட் ஆர்டிகல் கல்ச்சருக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னால் ஜஹாங்கீரோட சாலிமர் கார்டனும் ஷாஜகான் கார்டனும். ஜஹாங்கீரோட சாலிமர் கார்டனும் ஷாஜகான் கார்டன் தான் ஆர்டிகல்ச்சருக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஓவியம் பாருங்கள். ஓவியம் வந்து இப்போது ஹுமாயூன் வந்துட்டு திருப்பி வந்தார் 1555 to 1585 1956. அப்போது ஹுமாயூனோட இந்தியா வந்த நுண் ஓவிய கலைஞர் யாராக இருப்பாங்க? அப்துல் சமதும் மீர் சையத் அலியும். இந்திய ஓவியர்கள் இதனால் ஊக்கம் பெற்றாங்க. அக்பர் அவை அலங்கரித்த முக்கிய ஓவியர்கள்னு பார்த்தா தஸ்வந்த் பசவனு. அக்பர் அவை அலங்கரித்த முக்கிய ஓவியர்கள் தஸ்வந்த் பசவனு. மன்சூர் வந்து ஓவியத்தில் சிறந்தவர். டச்சு ஓவியரான ரெம்பிராண்ட் என்றவர் இந்திய ஓவியத்தை பார்த்து வியந்து பாராட்டினாராம். டச்சு ஓவியர் யாராவது ரெம்பிராண்ட் இந்திய ஓவியத்தை வியந்து பாராட்டினார். அப்படியே உறைஞ்சிட்டாராம். நெக்ஸ்ட் பாருங்கள். இசை நடனம். குவாலியரை சேர்ந்த தான்சென் என 35 இசைக்கலைஞர்களோடு அக்பரால் ஆதரிக்கப்பட்டார் என ஐனி அக்பரி கூறுகிறது. குவாலியரை சேர்ந்த தான்சென் வந்து அவர் மட்டும்தான் 35 இசைக்கலைஞர்களோடு ஆதரிக்கப்பட்டார் என்று ஐனி அக்பரி சொல்கிறது. ஐனி அக்பரி எழுதுனது யார்? கமெண்ட் பண்ணுங்கள். ஜஹாங்கீர் ஷாஜகான் இசை வந்து ஆதரித்தார். ஜஹாங்கீரும் ஷாஜகான் வந்து இசை வந்து ஆதரிச்சிருக்காங்க. இசைக்கருவிகளோடு பெண்கள் நடனமான ஓவியங்கள் பாபர் நாமா பாதுஷா நாமா ஆகிய நூல்களும் இருக்குதான். இசைக்கருவிகளோடு பெண்கள் நடனமான ஓவியங்கள் எதில் இருக்குது? பாபர் நாமா பாதுஷா நாமா யாரோடது சொல்லுங்கள் பார்ப்போம்? ஷாஜகானோடது. ஓகே. நெக்ஸ்ட் இலக்கியம் பாருங்கள். அக்பர் நாமான்ற நூலில் அக்பர் வரலாற்று அபுல் பாசல் வந்து தொகுத்துள்ளாங்க. அக்பர் நாமா தான் அக்பரோட பற்றி எழுதும்போது அக்பர் நாமா. அதே பொருளாதாரம் வரும் பாருங்க. நிர்வாகத்தை பற்றி வரும்போது ஐனி அக்பரி. சரிங்களா? ரெண்டுமே எழுதினவரும் அபுல் பாசல் தான். புரியுதா? ஓகே. அப்துல் ஹமீது லஹோரி முகமது வரிஸ் எழுதிய ஷாஜகானோட வாழ்க்கை வரலான பாதுஷா நாமா ஐனி அக்பரியை முன்னுதாரணமாக கொண்டு எழுதப்பட்டது. அக்பரை வச்சு எழுதியிருப்பார்ல ஐனி அக்பரி அபுல் பாஸ் எழுதுறாரு. அதை முன்னுதாரணமாக கொண்டு தான் ஷாஜகானோட வாழ்க்கை வரலாற்று யார் எழுதினாருன்னா அப்துல் ஹமீது லஹோரி முகமது வரிஸ் வாழ்க்கை வரலாறு. புரியுதா? கிளியர்? ஓகே. ஆலம்கீர் நாமா எழுதினவர் யார்? ஆலம்கீர் நூல் எழுதினவர் முகமது காசிம். ஆலம்கீர் நூல் எழுதினவர் யார்? முகமது காசிம். பாபரோட சகாட்டி துருக்கிய முறையில் எழுதிய சுயசரிதையில் அப்துல் ரஹீம் கான் என்றவர் பாரசீக முறையில் மொழிபெயர்த்தார். துருக்கி மொழியில் இருக்கிறத பாரசீக முறையில் மொழிபெயர்த்தவர் யார்? யாரோட வரலாறு முக்கியம்? யார்? பாபரோட வரலாறு யார்? அப்துல் ரஹீம் கான். மதங்களோட நம்பிக்கை பற்றிய நூல் எது? தபிஸ்தான். மகாபாரத பாரசீக முறையில் மொழிபெயர்த்தவர் யார்? அபுல் பைசி. மகாபாரத பாரசீக முறையில் மொழிபெயர்த்தவர் யார்? அபுல் பைசி. சரியா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். தாரா ஷிகோவால் உபநிடதங்கள் சரி அக்பர் மாபெரும் ரகசியம் என்னும் பேரில் மொழிபெயர்த்தார். தாரா ஷிகோவால் உபநிடதங்கள் வந்து சரி அக்பர் மாபெரும் ரகசியம் என்னும் பேரில் மொழிபெயர்த்திருக்காங்க. அபுல் பைசி என்றது மஸ்னவி உத்பி நஸ்ரி இதெல்லாம் பாரசீக கவிதைகள் வந்து பற்றி சொல்லியிருப்பாங்க. அபுல் பைசியில் கல்கானார் காஷ்மீரோட முழுமையான வரலாறு குறித்து எழுதிய ராஜவலி பத்தக்கா என்னும் நூல் அக்பர் காலத்தில் பிரக்ஞானா பட்டரால் தூக்கப்பட்டது. கல்கானரோட காஷ்மீரோட முழுமை வரலாறு குறித்து எழுதிய ராஜவலி பத்தகர நூல் அக்பர் காலத்தில் இருந்த பிரக்ஞான பட்டரால் துவக்கப்பட்டது. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கள். அக்பரோட வானியல் அறிஞரான நீலகண்டர் தஜிக் நீலகந்தி என்னும் வானிலை ஆய்வினுடைய படைத்தாராம். யாரோட? அக்பரோட அவையிலையும் வரும். யார்? நீலகண்டர் தஜிக் நீலகந்தி. ஓகே. ஷாஜகான் அவைகள் ஜெகநாத பண்டிதர் ரசகங்காதர நூலை எழுதியிருக்கார். ஷாஜகானோட அவைகள் புலவரான ஜெகநாத பண்டிதன் என்றவர் ரசகங்காதர நூலை எழுதினார். பக்தி பாடல்களை இந்தியோட கிளை மொழியான பிரிஜி என்னும் வடிவத்தில் எழுதியவர் அப்துல் ரஹீம் கான். பக்தி பாடல்களை இந்தியோட கிளை மொழின்னு ஒன்று இருக்குது. அது என்னது? பிரிஜி மொழி எழுதினார் அப்துல் ரஹீம் கான். மகாபாரதத்தையும் ராமாயணத்தையும் மராத்திய மொழியில் எழுதியவர் யார்? முக்தீஸ்வரர். மகாபாரத ராமாயணத்தை மராத்திய மொழியில் எழுதியவர் முக்தீஸ்வரர். நெக்ஸ்ட் தாஜ்மஹால் பற்றி கொஞ்சம் பார்ப்போமா? இந்தியன், பர்ஷியன், இஸ்லாம் மூன்று கலையும் கலந்து கட்டப்பட்டது தான் நம்ம தாஜ்மஹால். இந்தியன், பர்ஷியன், இஸ்லாம். இப்போ மும்தாஜுக்கும் ஷாஜகானுக்கு எப்போ மேரேஜ்னா 1612 1631 மும்தாஜ் வந்து டெட் ஆகிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தான் கட்டியிருப்பாங்க. சீப் ஆர்கிடெக்சர் யாருன்னா உஸ்தாத் அகமது லகோரி. 20,000 பேரை வச்சு கட்டியிருப்பாங்க. அந்த 20,000 பேர் எங்கெங்கெல்லாம் வந்து எங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க? இந்தியா, பர்ஷியன், ஒட்டமான் இங்கெல்லாம் கூப்பிட்டு வந்து கட்டியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே.
நெக்ஸ்ட் பாருங்கள், அஸ்ஸாமி மொழி பயன்படுத்தியவர் சங்கரதேவா. அஸ்ஸாமி மொழி பயன்படுத்தியவர் சங்கரதேவா. குரு கிரந்த சாஹிப் எழுதியவர் குரு அர்ஜுன் தேவ். குரு கிரந்த சாஹிப் எழுதினவர் யார்? குரு அர்ஜுன் தேவ். இந்திய முஸ்லீம்கள் ஷேக் ததாஸ் என அழைக்கப்பட்டனர். இந்திய முஸ்லீம்கள் ஷேக் ததாஸ் என அழைக்கப்பட்டனர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். நம்ம முகலாயஸ் வந்து இதோட முடிச்சிட்டோம். 11th இருக்கிற இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் எல்லாமே தான் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ மராத்தியாஸும் பேஷ்வாக்களும் முகலாயரும் முடிச்சிட்டோம் இல்லைங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் லோயஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த மராத்தியாஸ், பேஷ்வாஸ், அப்புறம் முகலாயர்ஸ் பற்றி இது 3ல் இருக்கிறது கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவில் சின்னதாக கம்மியாக தான் இருக்கும், ஒரு பக்கம் இருக்கும் பாயிண்ட்ஸ், அவ்வளோதான். அதை பற்றி பார்த்துட்டோம்னா நம்ம லோயஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஹையர் எல்லாமே கம்ப்ளீட்டாக முடித்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். சரிங்களா. இந்த மாதிரி 2 வீடியோ நாளைக்கு எடுத்து நம்ம முடிச்சிடுவோம். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நான் இது மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் உங்களுக்கு வேணும் நம்ம குரு குரூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.